ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிறுதானிய பொங்கல் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போலாம். தேவையான பொருட்கள்: குதிரைவாலி அரிசி 1 கப், கரும்பு சர்க்கரை 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 3, நெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 1 கப் குதிரைவாலி அரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டியதில்லை. நல்லா அலசி தண்ணி வடிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து வறுக்கிறேன். முந்திரி சேர்த்து வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததும் அதை தண்ணியை எடுத்து விட்டுறேன். இப்போ திராட்சை எடுத்துக்கிறேன். திராட்சை அதெல்லாம் சேர்த்து நெய்யில் சேர்த்து தனித்தனியாக திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து எடுக்கணும். திராட்சையை நல்லா போட்டு வறுக்கிறேன் பாருங்கள். லைட்டாக உப்பெல்லாம் வரணும். நல்லா உப்பெல்லாம் வரும் பாருங்கள். இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. உப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிட்றேன். பொங்கல் வைக்கிற பாத்திரம் எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க. நான் வந்து அரிசி அளந்த கப்லேயே 5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் 5 கப் தண்ணி ஊற்றினா. தீயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் பித்தளை பானை வச்சுருக்கேன். நீங்கள் சில்வர் வச்சுக்கலாம், இல்லை மண்பானை கூட வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சதும் பபிள்ஸ் வரும் பாருங்க. நல்லா காயட்டும். காஞ்சதும் அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம்ல, குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, களைஞ்சி எடுத்து வச்சுக்க தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து காஞ்ச தண்ணியில் போட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அதில் உள்ள போடணும். போட்டு நல்லா கலக்கிவிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. அவ்வளோ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு நுறைய வந்து அப்படியே பொங்க வரும். தலபலன்னு கொதிக்குது. அரிசி போட்டதுக்கப்புறம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா நுரைச்சி பொங்கி வருது பாருங்க. கரெக்டாக பொங்கி மேலே வரும்போது அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆனதும் சாப்பாடு ரெடி ஆயிரும். பாசிப்பருப்பு வேகிற நேரம் தான் இந்த சிறுதானியும் வேகும். அதே அளவு தான் ஆகும். அதனால் ரெண்டும் ஒரே அளவு வெந்துடும். ஒரே நேரத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கஞ்சி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நசுக்கி பார்த்தீங்கன்னா அரிசி வெந்திருக்கா பருப்பு வெந்திருக்கான்னு நல்லா தெரியும். 2 வெந்த பிறகு 1 கப் கரும்பு சர்க்கரையை போட்டு கலக்கணும். சர்க்கரை அதிகமாக வேணும்னா 1.5 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா. பாருங்க, நல்லா கொதிச்சு சர்க்கரை போட்டு மூடி வச்சுட்டா பாருங்க எப்படி அந்த சர்க்கரை போட்டோன்னு கொஞ்சம் தண்ணி விட்டாப்புல வரும். நல்லா கிளறி விட்டு ஏலக்காய் தூளோ இல்லைன்னா ஏலக்காய் பிச்சு போட்டு நான் போட்டிருக்கேன். அது மாதிரி போட்டுருக்கேன். அப்போது ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். அது கூட சேர்த்து ஒரு கலக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்
நெய் எடுத்து அதில் மேலே போடுங்க. அந்த ஹீட்டுக்கு அப்படியே நல்லா உருகி வருது பாருங்க. உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. சாப்பாடு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. இது சீக்கிரம் வெந்துருங்க. நீங்கள் குக்கர்லலாம் வைக்க வேண்டியதில்லை. ஓப்பன் பாட்லேயே வச்சுக்கலாம். இப்போ சுவையான சிறுதானிய பொங்கல் ரெடி. எப்பவுமே பச்சரிசி பொங்கல் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி சிறுதானிய பொங்கல் வச்சு பாருங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.